أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வியப்பூட்டும் அல்லாஹுவின் அற்புத படைப்புகள் என்கிற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவினுடைய படைப்புகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல படைப்புகளை குறித்து திருக்குரானிலே அல்லாஹு தாலா அவன் பேசியிருக்கிறான். அதிலே சிலவற்றை நாம் அல்லாஹ்வினுடைய ஆயத்தில் இருந்து நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் அல்லாஹு தாலா படைத்திருக்கக்கூடிய தேனீக்களை பற்றியும் தேனீக்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகளும் நவீன ஆராய்ச்சிகளோடு அவை எவ்வாறு ஒப்பிட்டு போகிறது என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இன்னும் அல்லாஹு தாலா திருக்குரானிலே இன்னும் ஏராளமான தன்னுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்குமாறும் தன்னை தவிர வேறு யாராலும் இவ்வாறு படைக்க முடியாது என்பதனை அல்லாஹு தாலா மிக உறுதிபட பல படைப்புகளை பற்றி அவன் பேசுகிறான். அந்த வகையிலே திருக்குரானினுடைய 16வது அத்தியாயம் அதிலே 2 வசனங்களில் 15 மற்றும் 16வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வ அல்காஃபில் அர்லி ரவாசியன் தமீத பிக்கும், நீங்கள் பூமியோடு சேர்த்து நீங்கள் எல்லாம் ஒரேடியாக அசையாமல் இருப்பதற்காக வேண்டி உறுதிமிக்க மலைகளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். மலைகள் என்றால் பெய்யும் மழை கிடையாது, மலை மவுண்டைன்ஸை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். மேலும் அன்ஹாரன், மேலும் அதிலே நாம் உங்களுக்கு இலகுவான முறையில் வழிகாட்டக்கூடிய ஆறுகளையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். இறுதியாக அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கும் போது இன்னொன்றையும் சேர்த்து சொல்லுகிறான். வபின் நஜ்மி ஹும் யஹ்ததுன், மேலும் நட்சத்திரங்களையும் அவர்களுக்காக அது வழிகாட்டக்கூடியதாக அதை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா இதிலே 3 விஷயங்களை பேசுகிறான். ஒன்று மலைகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மற்றொன்று ஆறுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், நதிகளை பற்றி, மூன்றாவதாக நட்சத்திரங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய சிறந்த படைப்பாக இறைவன் இதிலே குறிப்பிடுகிறான். இதிலே முதலாவது அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய மலைகள். இப்போ உலகம் முழுவதும் மலைகள் என்பது நிறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பூமியிலே 27% மலைகளால் நிறைந்திருப்பதாக ஆய்வாளர்கள் நமக்கு தகவல் சொல்லுகிறார். நிலப்பகுதி, கடல் பகுதி, இப்படி நம்ம பல பகுதியை பிரிக்கிறாங்கல்ல, அதுல 27% மலைகளால் ஆகி இருக்கிறது நம்முடைய பூமி என்று ஆய்வாளர்கள் இந்த பூமி முழுக்க எவ்வளவு மலைகள் நிறைந்திருக்கிறது என்கிற தகவலை அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்ப நாம வாழக்கூடிய தமிழகத்திலும் கூட அதிகமான மலைகள் கொண்டிருக்கிற மாவட்டங்கள் இருக்கின்றன. இப்ப நம்முடைய வேலூர் மாவட்டம், அதுபோல ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, ஒசூர் போன்ற இந்த மாவட்டங்கள் எல்லாம் கூட, திருப்பத்தூர் மாவட்டங்கள் எல்லாம் கூட, சேலம் மாதிரியான மாவட்டங்கள் எல்லாம் பெரும் பெரும் மலைகள் கொண்டிருக்கிற மாவட்டங்கள். சென்னை மாதிரியான கடற்கரை மாவட்டங்கள்ல மலைகள் குறைவாக இருக்கும். அதே மாதிரி தென் தமிழகங்களை நாம் எடுத்துட்டோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லக்கூடிய கேரளா பார்டரோடு அந்த வரக்கூடிய மிகப்பெரிய மலைகளும் அந்த தென் தமிழகங்கள்ல இருக்கிறது. அப்ப இந்த மலைகள் என்பது நாம பார்க்கக்கூடிய பல பகுதிகளில், நாம வாழக்கூடிய தமிழகத்திலும் அதிகமான மலைகளை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். மேலும் இந்த மலைகள் சம்பந்தமாக பல ஆயத்துகளிலே தொடர்ந்து பல கருத்துக்களை அல்லாஹ் சொல்லுகிறார். 78வது அத்தியாயத்தினுடைய 6 மற்றும் 7வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா, இந்த பூமியை நாம் உங்களுக்கு விரிப்பாக ஆக்கவில்லையா? வல் ஜிபால அவுதாதா, மேலும் உங்களுக்கு மலைகளை
முளைகளாக அதை நாம் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா அதை சிந்திக்குமாறு நம்மை நோக்கி கேள்வி எழுப்புகிறான். இதே போன்ற கருத்தை குர்ஆனினுடைய இன்னும் பல வசனங்களில் 50வது வசனத்துடைய 50வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வல் அர்ல மததுனாஹ, நாம் இந்த பூமியை விரித்தோம். வ அல்கைனா ஃபீஹா ரவாசிய, மேலும் அந்த பூமியின் மீது உறுதிமிக்க பல மலைகளை நாம் நிறுவி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் இப்படியான பல படைப்புகளை அல்லாஹ் பேசிவிட்டு சொல்லுகிறான், தப்சிரத்தன் வதிக்ரா லிகுல்லி அப்தின் முனீப், இது படிப்பனையாகவும் உங்களுக்கு நினைவூட்டலாகவும் இருக்கிறது. இறைவன் பக்கம் திரும்பக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுக்கும் என்னுடைய இந்த படைப்புகள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பாடமாகவும் நினைவூட்டலாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அப்ப மலைகளை பற்றி அல்லாஹ் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரே மிக முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், மலைகள் உங்களுக்கு முளைகளாக அவை இந்த பூமி முழுக்க அவை நட்டப்பட்டிருக்கிறது, அவை படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். பூமியோடு சேர்ந்து நீங்கள் அசைவதை போல பூமியும் உங்களோடு சேர்ந்து அசையாமல் இருப்பதற்காக மலைகளை, உறுதிமிக்க மலைகளை நாம் பூமியிலே நிறுவி இருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறார். இப்ப விஞ்ஞானிகள், இந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்கள், அவங்க மலைகள் தொடர்பாக பல வகையான ஆய்வுகளை அவர்கள் செய்கிறார்கள். மலைகள் எப்படி உருவாகி இருக்கிறது, எப்படி இந்த மலைகள் எல்லாம் உருவாகி இருக்கக்கூடும் என்ற ஆய்வுகளை அவங்க மேற்கொள்ளும் போது இந்த மலைகள் அத்தனையுமே அல்லாஹ் நேரடியாக படைக்கும் போதே அப்படியே அல்லாஹ் படைக்கல. எப்படி இதை உருவாக்குகிறான்? நாம வாழக்கூடிய பூமியை பொறுத்தவரை அது பல தட்டுகளாக, அது பூமிக்கு அடிப்பகுதியில பல தட்டுகளாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இன்னர் கோர் என்று சொல்வார்கள், அவுட்டர் கோர் என்று சொல்வார்கள், ஆங்கிலத்துல மேண்டல் என்று சொல்வார்கள். இப்படி பல வகையான அடுக்குகளாகத்தான் அல்லாஹ் தஆலா நம்முடைய பூமியை அவன் உருவாக்கி இருக்கிறான். நம்ம மேல பார்க்கிறதுக்கு ஒன்றாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளாக பல அடுக்குகள் இருக்கின்றன. இப்படி பல அடுக்குகளாக இருக்கும்போது பல கோடி ஆண்டுகளாக பூமியினுடைய மேற்பகுதி, கிரஸ்ட் என்று சொல்லக்கூடிய மிகவும் கனம் குறைந்த அந்த பகுதி என்பது, அந்த தட்டுக்கள் என்பது அவை பல கோடி ஆண்டுகளாக நகர்ந்து கொண்டே இருந்தன. ரொம்ப குறைவான சென்டிமீட்டர் அளவிலே அவை நகர்ந்து 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 இரண்டு கனமான நிலப்பகுதிகள் மோதும் போதுதான் அதுல உறுதிமிக்க அந்த பகுதிகள் அந்த நிலத்திற்கு கீழும், லேசான பகுதிகள் அந்த நிலத்தின் மேற்பகுதியில் உண்டாகிவிட்டன, அதான் மலைகளாக உண்டாகி இருக்கின்றன என்று சொல்லி மலைகள் உருவாக்கம் எப்படி இந்த பூமியில இவ்வளவு பிரம்மாண்டமான உயர்வான மலைகள் எல்லாம் உண்டாகி இருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு இதை கண்டுபிடித்து சொல்கிறார்கள். இப்படிதான் உருவாகி இருக்கிறது. பல தட்டுகள்ல அதுல மோதல் ஏற்பட்டு, அந்த மோதலுக்கு பிறகு இப்ப நம்ம வாழக்கூடிய இந்தியாவினுடைய மேற்பகுதியில திபெத் மாதிரி, அதே மாதிரி நேபாளம், இதுல ஏசியா கண்டத்தில் மிகப்பெரிய ஒரு மலை பிரதேசமாக இருப்பது மவுண்ட் எவரெஸ்ட் என்று சொல்வார்கள். அதுலதான் ஹிமாலயாஸ் எல்லாம் வரும், மிகப்பெரிய மலை தொடர்கள் அதிலே தொடர்ந்து அங்க இருக்கிற. இதெல்லாம் எப்படி உருவாகி இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது, இந்தியாவினுடைய அந்த ஆசியா கண்டமும், இந்தியா இருக்கக்கூடிய இந்த ஆசியா கண்டமும், அதே போல யுரேஷியா கண்டமும் அவை பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. அந்த மோதல் ஏற்பட்டதின் விளைவாகத்தான் இந்த மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரியான உலகத்தின் உயரமான மலைகள் எல்லாம் உண்டாகி இருக்கின்றன என்று கண்டுபிடிக்கிறார்கள். அப்ப இப்படி அல்லாஹ் தஆலா நமது பூமியை பல அடுக்குகளாக அவன் வைத்திருக்கிறான். இப்ப பூமி எப்படி அப்படியே ஒரு அசையாம நிற்கக்கூடிய ஒரு படைப்பா அல்லாஹ் உண்டாக்கல. அது தொடர்ந்து தன்னைத்தானே பல கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி கொண்டு இருக்கிறது. சூரியனையும் பல கிலோமீட்டர் வேகத்துல அது சுத்தி கொண்டு வருகிறது. இப்ப பூமிக்கு மேற்பரப்புலதான் மனிதர்கள் வாழுகிறோம். இன்னும் ஏராளமான இறைவனுடைய படைப்புகள் எல்லாம் பூமியினுடைய மேற்பகுதி தான் இருக்கின்றன. இப்ப இவ்வளவு வேகமான சுழற்சி நடந்தால் என்ன நடக்கும்? கண்டிப்பாக மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்கள் உட்பட, அவர்கள் கட்டக்கூடிய வீடுகள் உட்பட, மரங்கள் உட்பட அனைத்தும் என்னவாகும்? அவை சிதறடிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அப்ப இவை நடக்கக்கூடாது என்பதற்காக ரப்புல் ஆலமீன் அவன் ஏற்படுத்தி இருக்கிற மிக உறுதிமிக்க ஒரு படைப்பாக இருப்பதுதான் இந்த மலைகள். அல்லாஹ் அதனால்தான் குர்ஆனிலே என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்? நாம் மலைகளை வல் ஜிபால அவுதாதான், மலைகளை நாம் முளைகளாக ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்போ டென்ட் எல்லாம் அடிப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி ஷாமியான மாதிரியான கயிறு கட்டி பூமியில பதித்து கட்டக்கூடிய பல விஷயங்கள் நாம பார்த்திருப்போம்.
அதற்கு என்ன செய்வாங்கன்னா, முளைகள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல கூர்மையான பகுதி, மேற்பகுதி நல்லா என்ன பண்ணும், தட்டையா இருக்கும், கூர்மையான பகுதியை கொண்டுதான் அடிப்பாங்க. பூமியில அது நல்ல கெட்டியா நிக்கணும் என்பதற்காக வேண்டி. அப்படி செய்யும் போது பெரும்பகுதி என்னவாகும், பூமிக்கு கீழே போய் அது நல்ல முட்டு கொடுத்து நிற்கும். மேல இருக்கக்கூடிய இதே போல ஏற்பாடை ரப்புல் ஆலமீன் மலைகளை கொண்டு பூமிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடுக்கையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், பூமி அசையாமல் பூமிக்கு மேற்பகுதியில் வாழக்கூடிய மனிதர்களும் எல்லா உயிர்களும் இந்த பூமியில அல்லாஹ் நாடிய காலம் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பூமி இவ்வளவு வேகமான சுழற்சியில 2 இறைவன் ஈர்ப்பு விசையை ஏற்படுத்தி இருக்கிறார். பூமியை விட்டு யாரும் வேகமா வெளியே போயிட முடியாது. அதற்கு இறைவன் அதனுடைய தன்மையாக ஈர்ப்பு விசை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதோடு சேர்த்து இறைவன் ஏற்பாடு செய்திருக்கிற மற்றொரு ஏற்பாடு தான் மலைகள். மலைகளை அல்லாஹ் தஆலா பூமி முழுவதும் எல்லா பகுதிகளிலும் அரைந்ததை போல் இறைவன் அதை நிலங்களோடு, அடிப்பாகங்களோடு, அடித்தட்டுகளோடு, தகடுகளோடு இறைவன் சேர்த்து மலைகளை வைத்திருக்கிறார். இதையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இப்ப நாம பார்க்கக்கூடிய மலைகளை பொறுத்தவரை நமக்கு பெரிய உயரமா இருக்கும். மவுண்ட் எவரெஸ்ட் சொல்லக்கூடிய உலகத்தின் உயரமான அந்த மலை சிகரம் கூட எத்தனை கிலோமீட்டர் என்ற அந்த வகையில் அவங்க கணக்கிடும் போது கிட்டத்தட்ட 8.25 கிலோமீட்டர், அதாவது 9 கிலோமீட்டர் அளவுக்கு தான் அதனுடைய உயரமான சிகரம் இருக்குமா. இதுவே நமக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா தெரியுதுல. ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க, மலைகளை பொறுத்தவரை அதன் மேற்பகுதி எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதை விட பல மடங்கு 15% அதனுடைய கீழ்ப்பகுதியிலே இன்னும் ஆழமாக அவை புதைந்து இருக்கின்றன. இப்ப மவுண்ட் எவரெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 கிலோமீட்டர் அது மேற்பகுதி என்றால் அதனுடைய கீழ்ப்பகுதி, அது அல்லாஹ் முளைகள் என்று சொன்னானே, அதனுடைய கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர் ஆழமாக அவை பதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனாலதான் அவ்வளவு உறுதியாக அவை தாங்கி நிற்கின்றன. பூமியில மனிதர்களும் மற்றவைகளும் அசையாமல் இருக்கக்கூடிய வகையில இந்த பூமியில நாம் நிரந்தரமாக நல்ல முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் செய்திருக்கிற அற்புதமான ஏற்பாடு தான் இந்த மலைகள். இப்ப நம்ம எத்தனையோ மலைகளை நாம பார்க்கிறோம். சில நேரங்கள்ல மலைகளை பார்த்து நாம பிரமித்து போகிறோம். இவையெல்லாம் எப்படி உண்டாகி இருக்கும் என்று ஆச்சரியப்படுகிறோம். அல்லாஹுவினுடைய மகத்தான படைப்புகள்ல இறைவன் உண்டாக்கி இருக்கக்கூடிய இந்த மலைகளும் மிக முக்கிய இடத்தில் இருப்பதாக திருக்குரானிலே அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் குரானிலே இன்னும் பல வசனங்களிலே இந்த மலைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். வஜஅல்னா ஃபீஹா ரவாசிய ஷாமிஹாத்தின், நாம் இந்த பூமியிலே மிக உயர்வான பல மலைகளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா மலைகளை பொறுத்தவரையும் அதை வெறுமனே பூமி அசையாமல் இருப்பதற்கும் பூமியின் மேற்பகுதியில் வாழக்கூடிய மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் அசையாமல் அவர்கள் வாழ்வதற்காக மட்டும் இல்லாம மலையிலே வாழ்வதற்கான பல ஏற்பாடுகளோடு அதை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். மலைகள்ல மனிதர்கள் வாழ்கிறார்களா இல்லையா? உயரமான பகுதிகளில் எத்தனையோ மனிதர்களும் மனிதர்களோடு சேர்ந்து பல உயிரினங்களும் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரிகிறது, ஒரு செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி அங்க போய் வாழ முடியும் நாம் நினைப்போம். இப்ப நம்ம மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏலகிரிக்கு பல தடவை நாம் எல்லாம் போயிட்டு வந்திருப்போம். கீழே இருந்து பார்க்கும்போது அங்கே சமத்தரை இருப்பதாக நமக்கு தெரியல. ஆனா மேல போய் பார்த்தா கிட்டத்தட்ட அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வாழுகிறார்கள். அங்க வசிப்பிடங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். அங்கே ஏராளமான ஏற்பாடோடு நம்ம எப்படி நம்ம நிலப்பகுதியில வாழ்றோமோ, சமத்தரையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அவர்கள் அது போன்ற அந்த வாழ்க்கை அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படியான ஏற்பாடோடு தான் மலைகளை படைத்திருக்கிறார். திருக்குரானிலே அல்லாஹ் தஆலா அதையும் நமக்கு பல இடங்களிலே பேசுகிறார். வஜஅலலக்கும் மினல் ஜிபாலி அக்னானன், நாம் உங்களுக்கு மலைகளிலே நீங்கள் தங்கிக் கொள்வதற்காக குகைகள் போன்ற ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். குகைகள்ல வாழக்கூடிய பெரும் பெரும் மலைப்பகுதிகளில் வீடுகளை குடைந்து குகைகளிலே வாழக்கூடிய மனிதர்கள் பல உலகத்துல பல பகுதிகளில் இருக்கிறாங்க. இதை நாம் தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறார். அப்ப மலையை இறைவன் படைத்து இது மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் இந்த உலகத்தில் தன் படைப்பை, இந்த படைப்பின் மூலமா தன்னுடைய திறமை அல்லாஹ் காட்டியிருக்கிறார். மக்கள் சிந்தித்து பார்க்கும். முஸ்லிம்கள் இறைவனுடைய பல படைப்புகள்ல இந்த மலைகள் பிரம்மாண்டமான படைப்பாக அல்லாஹ் தந்து இருக்கிறான். மேலும் அல்லாஹ் இந்த மலைகளை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது வஜஅல்னா ஃபில் அர்லி ரவாசிய, நாம் பூமியிலே மலைகளை நிறுவி இருக்கிறோம். அன் தமித பிஹிம், பூமியோடு நீங்கள் அசையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மலைகளை நாம் நிறுவி இருக்கிறோம்.
மேலும் வஜஅல்னா ஃபீஹா ஃபிஜாஜன் சுபுலா லஅல்லஹும் யஹ்ததூன், மேலும் அதிலே நீங்கள் அறிந்து கொள்வதற்காக பல வகையான வழிகளையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். திருக்குர்ஆனினுடைய 21வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். மலைகள்ல இன்னைக்கு மனிதர்கள் வாழ்றாங்க. எப்படி அதுல வழிகள்லாம் கண்டுபிடிச்சாங்க? இவ்வளவு ஹைட்ல போய் வாழ்வதற்கு அங்கே பல வகையான ஏற்பாடுகளை செய்வதற்கான வழித்தடங்கள் எப்படி மனிதர்கள் கண்டுபிடித்தாங்க? எல்லாரும் அவங்களா போட்டுக்கிட்ட ரோடா? அதெல்லாம் வழித்தடங்களை அல்லாஹ் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருந்தான். அதுல மனிதர்கள் நாம் ஏறி செல்வதற்கான சில வசதிகளை மட்டும்தான் செய்து கொண்டோமே தவிர எந்த மனிதனும் மலைகளை போய் வாழ்வதற்கான வழித்தடங்களை அவர்கள் கண்டுபிடிக்கல. இறைவன் அதிலே வாழ்வதற்கான வழிகளை அவனே சேர்த்தே நமக்கு படைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மலைகள்ல மேல போய் பார்த்தா அங்க மிகப்பெரிய ஏரிகள் இருக்கிறது, பல பல மரங்கள் இருக்கின்றன, ஏராளமான காய்கறிகள் நமக்கு கிடைக்கின்றன. உயர்வான அந்த பகுதிகளில் அவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை அல்லாஹு தஆலா செய்து அதுல மிகப்பெரிய ஒரு நன்மை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். இப்போ முஸ்லிம்கள் அல்லாஹ்வினுடைய இந்த மலைகள் என்கிற இந்த படைப்பையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை சிந்திக்காதவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய செயலை செய்வதாக இறைவன் இந்த படைப்பை சொல்லி அவர்கள் மிகப்பெரிய வழிகேடர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கடுமையாக கண்டிக்கிறான். திருமறை குர்ஆனினுடைய 27வது அத்தியாயத்தின் 61வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அம்மின் ஜாலல் அர்ல கராரா, நாம் உங்களுக்கு பூமியை வாழக்கூடிய இடமாக ஆக்கவில்லையா? அதிலே உங்களுக்கு நாம் நதியை அமைக்கவில்லையா? வஜாலலஹா ரவாசிய வஜால பைனல் பஹ்ரைனி ஹாஜிசன், மேலும் அந்த பூமியிலே உங்களுக்கு நாம் மலைகளை ஏற்பாடு செய்யவில்லையா? இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்காமல் இலாஹுன் மஅல்லா, அல்லாஹுவோடு வேறு கடவுளை நீங்கள் இணைத்து அழைக்கிறீர்களா? பல் அக்ஸர்ஹும் லா யஅலமூன், அதிகமான மனிதர்கள் சிந்திப்பதே கிடையாது. இவ்வளவு படைத்து மனிதன் வாழ்வதற்கான அத்தனையும் ஏற்பாடு செய்து அவனுக்கான நிம்மதியான ஒரு வாழ்க்கை முறை நாம் தந்தால் எதையுமே சிந்திக்காமல் மனிதர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவர்களாக படைப்பாளனை விட்டுவிட்டு படைக்காத பொருட்களை எல்லாம் போய் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் அதிகமானோர் சிந்திப்பதே கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கடுமையாக கோபப்படுகிறார். முஸ்லிம்கள் இறைவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் அவரவர் அறிவுக்குட்பட்டு நாம சற்று சிந்தித்து பார்த்தாலே அல்லாஹ்விற்கு ஒருபோதும் அந்த இணை வைத்தல் என்கிற காரியத்தை அதன் பக்கத்தில் கூட நாம போக மாட்டோம். இறைவனுடைய மகத்தான படைப்பை நாம் உணரும் போது அதை உணராத முஸ்லிம்கள் தான் இன்றைக்கும் முன்னோர்களின் வழி என்ற பெயரிலே இறந்து போனவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற தர்காக்கள்ல போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். நோய் நொடி வந்து விட்டால் தாயத்தையும் தகடையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். வியாபாரங்கள்ல பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் ஆலிங்களிடம் சென்று அவர்கள் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த பேப்பரை தன்னுடைய கல்லாப்பெட்டிக்கு முன்னால் வைத்துக் கொண்டு இதன் மூலமாக பரக்கத்து கிடைக்கும் என்று ஈமானை தொலைக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் படைத்தவனுடைய படைப்புகளை சிந்திக்க மறுத்ததின் விளைவுதான், குர்ஆனை முஸ்லிம்கள் அவர்கள் எடுத்து பார்க்காமல் விட்டதின் விளைவுதான் அல்லாஹ்விற்கு ஷிர்க் என்கிற மிகப்பெரிய பாவ செயலை செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவன் படைத்த இந்த பிரம்மாண்டமான மலையை நம் கண்ணுக்கு முன்னால் நிப்பாட்டுகிறான். சிந்தித்து பாருங்கள், எத்தனை பெரிய ஏற்பாடை அல்லாஹ் செய்திருக்கிறான். இந்த மலைகள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் பூமியில யாரும் நாம வாழ்ந்திருக்கவே முடியாது என்பதை இறைவன் திட்டவட்டமாக பேசுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் இந்த மலைகள்ல கூட பல நிறங்களை நாம படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். சூரா ஃபாத்திர் என்கிற அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ஒமினல் ஜிபாலி ஜுததுன், நாம் இந்த மலைகளிலே பல வகையான பீதுன் ஹும்ருன் முஹ்தலிஃபுன் அல்வானுஹா, இந்த மலைகளிலே வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய, கருமை நிறமாக இருக்கக்கூடிய, சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய, மேலும் இந்த மலைகளிலே உங்களுக்கு பல வகையான வழிகளையும் சேர்த்து நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். மலைகள்ல கூட அல்லாஹ் நிறத்தை பிரிச்சிருக்கான். சும்மா வெறுமனே கல்ல அல்லாஹ் படைக்காம அந்த கற்களுக்கும் கூட பல நிறங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். நம்மளே பார்க்கணும்ல, எத்தனையோ மலைகள் நாம பார்க்கிறோம், எல்லா மலைகளும் ஒரே நிறத்துல இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு நிறம். அது இறைவனுடைய படைப்பினுடைய அதிசயமாக அல்லாஹ் தஆலா அதை சொல்லி இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்ப மலைகளும் மனிதனுக்கான இறைவன் ஒருவன் என்பதற்கான மகத்தான ஒரு அத்தாட்சி. இத்தனை பெரிய இந்த படைப்புகளை எல்லாம் பற்றி இவ்வளவு விரிவாக ஒருபோதும் ஒரு மனிதர் பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிரமத மக்கள்ல இன்னும் பல மக்கள் அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, அவர்கள் குர்ஆனை எப்படி பார்க்கிறார்கள், என்னப்பா உங்களுடைய மதம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தானே வந்தது, அது அரபு நாட்டில தானே வந்தது, உங்களுக்கெல்லாம் முன்னால நாங்கெல்லாம் தமிழர்கள், திருக்குறள் எல்லாம் எங்களுக்கு ஏற்றப்பட்டு விட்டன என்றெல்லாம்
பிரமத மக்களின் நம்பிக்கை, அவங்க எப்படி குரானையும் முஸ்லிம்களையும் பார்க்கிறார்கள், இதெல்லாம் இப்பதானே சொல்லப்பட்டது என்ற அந்த சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறது. உண்மையிலே இஸ்லாம் தான் ஆரம்பம் என்பதை குரானை அவர்கள் சரியான முறையிலே படித்திருந்தால் கண்டிப்பாக மனித குலத்தின் ஆரம்பமாக இஸ்லாம் தான் இருந்தது. அதன் வழியாக வந்த இறுதி தூதராக நபி அவர்கள் இருந்தார்கள். இது அவருடைய சொல்லல்ல என்பதை குரானினுடைய ஒவ்வொரு வசனங்களும் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றன. முஸ்லிம்கள் நாமும் சிந்தித்து படைத்தவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதோடு அல்லாஹ்விற்கு இணைவிப்பின் பக்கம் இது மாதிரியான படைப்பை புரிந்து அந்த இணைவிப்பின் பக்கம் செல்லாமல் பிரமத மக்களுக்கும் அல்லாஹ்வினுடைய வேதத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருப்பதாக அல்லாஹ் ஒவ்வொருவனுடைய அவனது படைப்புகள் மூலமா நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான். அதே மாதிரி அந்த வசனத்துல மலைகளை பற்றி இறைவன் சொன்னதோடு நட்சத்திரங்களையும் அங்கே அல்லாஹ் மேற்கோள் காட்டுகிறான். முதல் வசனத்தில் நாம சொல்லும் போது ஒபின் நஜ்மி ஹும் யஹ்ததூன், நட்சத்திரங்கள் மூலமாக நாம் அவர்களுக்கு வழிகளை காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். நட்சத்திரங்கள் எப்படி மனிதர்களுக்கு வழிகள் காட்டும், இதுவும் அல்லாஹ் இன்னும் விரிவாக இதை பற்றி நமக்கு குர்ஆன்ல 6வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வஹுவல்லதி ஜஅல லக்குமுன் நுஜூம, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நட்சத்திரங்களை படைத்திருக்கிறான். லிதஹ்தது பிஹா, அதன் மூலமாக நீங்கள் வழிகளை அறிந்து கொள்வதற்காக. ஃபீல் உலுமாத்தில் பர்ரி வல் பஹரி, நீங்கள் நிலத்திலும் கடலிலும் இருக்கும்போது இருளான நேரத்தில், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நாம கவனிக்கணும். இருளான நேரத்தில், இருள்கள் சூழ்ந்த நேரத்தில் நிலப்பகுதியிலும் கடல் பகுதியிலும் நீங்கள் வழிகளை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் நட்சத்திரங்களை அவன் உங்களுக்காக படைத்திருக்கிறான். கல் ஃபஸ்ஸல்னல் ஆயாத்தலி கௌமி யஅலமூன், சிந்திக்கிற மக்களுக்கு இறைவன் தனது வசனங்களை அவன் தெளிவுபடுத்துகிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான். நம்ம நட்சத்திரங்கள்லாம் பார்க்கிறோம், பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். என்ன அழகா இருக்கு, மின்னுதே, அழகா இருக்கு, அதெல்லாம் சரிதான், இறைவன் அழகா தான் படைத்திருக்கிறான். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் குறிப்பிடுகிறான். 37வது அத்தியாயத்தினுடைய 6-7வது வசனத்தில் அல்லாஹ் நட்சத்திரங்களை பற்றி பேசுகிறான். இன்னா ஸய்யன்னா ஸமா துன்யா, நாம் இந்த பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய வானத்தை அலங்கரித்திருக்கிறோம். எப்படி? பிஸீனத்தில் கவாகிப், நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையும் முஸ்லிம்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இங்கே வெறும் வானத்தைன்னு சொல்லல, பூமிக்கு அருகில் இருக்கிற வானம், அதாவது வானம் என்பது 7 வானம் இருக்கிறது. நாம பார்க்கக்கூடிய இந்த வானம் இது பூமிக்கு அருகில் இருக்கிறது. இந்த வானத்தை நட்சத்திரங்களால் நாம் அலங்கரித்து இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்போ இறைவன் நட்சத்திரங்களை நாம் பார்ப்பதற்கு அழகாகவும் மிகப்பெரிய ஒரு அலங்காரமும் ஆக்கி இருக்கிறான். சொல்ல போனா மனிதன் தான் கட்டக்கூடிய வீடுகள்ல ஃபால் சீலிங் பண்றாங்க, அதுல பல வகையான வண்ணங்கள்லாம் கொண்டு வராங்களே, எங்கிருந்து அந்த அறிவு அவனுக்கு வந்தது? இறைவன் படைத்திருக்கிற இந்த நட்சத்திரங்களை பார்த்துதான் மனிதர்கள் இது மாதிரியான அலங்காரங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். படைத்தவனுடைய படைப்பிலிருந்து கிடைத்திருக்கிற அறிவினுடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் இவையெல்லாம். அப்ப இப்படி நாம் அலங்கரித்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த நட்சத்திரங்கள் இருளான நேரங்களில் கடலிலும் நிலப்பகுதியிலும் அவர்களுக்கு வழிகாட்டும். பல ஆண்டுகளாக மனிதர்களுக்கு கடலிலே பயணம் செய்யக்கூடிய பல வகையான அந்த மாலுமிகளுக்கு, கப்பல் ஓட்டுறாங்களே அவங்களுக்கு, அந்த செயலர் மாலுமிகளுக்கு இன்னும் நிலப்பகுதியிலே பாலைவன பகுதிகளிலே இப்போ நம்ம டெக்னாலஜி இருக்கிறது, ஜிபிஎஸ் மாதிரியான ரேடார் மாதிரியான பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இவையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் இரவு நேரங்கள்ல கடலிலும் நிலப்பகுதியிலும் மிகப்பெரிய வழிகாட்டியாக அன்றைக்கு வாழ்ந்தவர்கள், அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் அத்தனை பேருமே நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் தங்களினுடைய வழியை கண்டுபிடித்திருக்கிறார். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதையும் ஆராய்ச்சியாளர்கள் பல வகையில் நமக்கு மேற்கோள் காட்டுறாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இப்ப நட்சத்திரங்களை பொறுத்தவரையும் பல ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும், கோடிக்கணக்கான கூட இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு ஓரளவு தான் தெரியும். அதுல சில நட்சத்திரங்கள் மட்டும் அவை மறையாமல் அவை நமக்கு அதே இடத்தில் இருப்பதை போல அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமா வட துருவ பகுதியில் இருக்க, நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது பல கோடி ஆண்டுகள் இருக்கும். 323 ஒளி ஆண்டுகள் பயணம் செய்தால்தான் அதை போய் அடைய முடியும். அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பொலாரிஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை வட துருவ பகுதியில் தான் அது பெரும்பாலும் தெரியும். அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த பகுதியில் பயணம் செய்யக்கூடிய, கடல் வழியாக நில வழியாக பயணம் செய்யக்கூடியவர்கள் அதை அடையாளமாக வைத்து அதை வைத்து என்ன செஞ்சோம், அது வடக்கு பகுதியில் தான் இருக்கும். அது வடக்கு பகுதியில் இருந்தா தெற்கு எதுன்னு கண்டுபிடிப்பாங்க.
அதற்கு பிறகு கிழக்கு மேற்கெல்லாம் கண்டுபிடித்து தங்களினுடைய பயணங்கள் அமைப்பாங்க. ரொம்ப டீப்பான விஷயம். உங்களுக்கு மேலோட்டமான செய்தி நாம சொல்றோம். எப்படி நட்சத்திரங்கள் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது என்கிற கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் பல நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதை நட்சத்திர கூட்டங்களாக இருக்கும். அந்த ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் என்ன செய்யறாங்கன்னா, சில உருவங்களை கொடுத்து, மனுஷ மாதிரி மிருகங்கள் மாதிரியான உருவங்களை கொடுத்து அதை அடையாளமா வைத்து, இப்ப நாமெல்லாம் தொடர்ந்து வானத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்கள் அது தெற்கு பகுதியில் பயணம் செய்யக்கூடியவர்கள், பூமியினுடைய தெற்கு பகுதியில பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதுவும் தொடர்ந்து 6 மாத காலம், ஜனவரியிலிருந்து ஜூலை வரை அது பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும். அதற்கு பிறகு அது மறைந்து விடும். அது பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக அது மறைந்து விடும். இது மாதிரி இன்னும் சில நட்சத்திரங்கள் மனிதர்களுக்கு அவை காலம் காட்டியாக, வழிகாட்டியாக அவை இருக்கின்றன என்று இப்படியாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறார். இது 1440 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. இது எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் எப்படி இதை சொல்ல முடியும்? நட்சத்திரங்கள் நீங்கள் கடல்ல போகும்போது உங்களுக்கு அது வழிகாட்டும், அதே மாதிரி நீங்க நிலத்துல போகும்போதும் அது உங்களுக்கு வழிகாட்டும் என்று எப்படி ஒரு மனிதர் எப்படி இதை சொல்ல முடியும்? நிச்சயமாக இது இறைவனின் வார்த்தையை தவிர வேறு யாரின் வார்த்தை இல்லை என்பதை அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு படைப்பும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு அழகான சான்றுதான் இந்த நட்சத்திரம்.